வரலட்சுமி நோன்பு வழிபாடு நம்ம வீட்டில் செய்யும்போது என்னென்ன விஷயங்கள் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த விரதம் இருப்பதற்கு நம்மளோட உடம்பை ரொம்ப வருத்தி இருக்கணும்னு அவசியம் இல்லை. மனசை ஒருமுகப்படுத்தி மகாலட்சுமி தேவியை நினைச்சாலே போதும். அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்களும் உடல்நிலை சரியில்லாதவங்களும் உண்ணாமல் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. வழக்கமாக விரதம்ங்கிறது சூரிய உதயமான நேரத்துலேருந்து பூஜை நல்லபடியாக முடிகிற நேரம் வரைக்கும் இருக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நல்ல நேரம் பார்த்து காலையிலையோ இல்லை சாயந்தர டைமோ அந்த மாதிரி கூட நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். பச்சை வாழைப்பழங்களில் இந்த நாளில் சமைக்கக்கூடாது. சுண்டல் இந்த நாளுக்கான முக்கியமான உணவுன்னு நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல விநாயகர் பூஜை தொடங்கி கலச பூஜை, பக்தி பாடல்கள், மகாலட்சுமி பூஜை, பிரார்த்தனை, ஆரத்தி அப்படின்னு சொல்லிட்டு போகும். பூஜைக்கு வந்துட்டு நம்ம செய்ய முடியாத தருணம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் உடல்நிலை சரியில்லைனாவோ பெண்களுக்கு மாதவிலக்கு இந்த மாதிரி காரணங்களால் செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னு சொன்னால் அவங்க அதுக்கு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அல்லது நவராத்திரி வெள்ளிக்கிழமை நாட்களில் இந்த பூஜையை செஞ்சு அதே பலனை பெற முடியும். அதே மாதிரி வரலட்சுமி நோன்பு கயிறு இந்த விரதத்தோட முக்கிய பொருள்னு சொல்லணும். விரதத்தோட முடிவில் மஞ்சள் நூலை கையில் கட்டிக்குவாங்க. மஞ்சள் சரடை, அதாவது 8 லட்சுமிகளோட வரலட்சுமியும் சேர்த்து 9 லட்சுமி அப்படிங்கிறதுனால அந்த சரட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 9 நூலால் நடுவில் சுற்றி பூஜையில் வழிபட்டு எல்லாருமே தங்களோட வலது கையில் கட்டிக்கணும். கல்யாணம் ஆகாதவங்க கையில் கட்டிக்கலாம். கல்யாணம் ஆனவங்க வந்து பார்த்திங்கன்னா கழுத்தில் கணவரை கட்டி விட சொல்லி கட்டிக்கலாம். யாரையும் இந்த பூஜையை செய்யணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தக்கூடாது. ஏன்னா இந்த பூஜைங்கிறது எல்லோருமே மனசார வேண்டி வழிபடுறது முக்கியம். இந்த பூஜையை புதிதாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இருந்தால் நீங்கள் அதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட முறைகளை கேட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது நல்லது. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி பூஜை அப்படிங்கிறது பிறந்த வீட்டிலேருந்து ஒரு சில பெண்கள் புகுந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறந்த வீட்டில் கும்பிடாமல் இருப்பாங்க, புகுந்த வீட்டு பழக்கத்தை இது பண்ணுவாங்க. பொதுவாக பிறந்த வீடு புகுந்த வீடு 2 பக்கம் வரலட்சுமி நோன்பு நம்ம கும்பிட்றதில்லை அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது பூஜை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அதில் கலந்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளத்துக்கும் 2 வீடுகளில் இல்லை அப்படிங்கும்போது நம்ம அவ்வளோவா அதை வந்து நம்ம வழிபடுறது கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் இது வந்து முழுக்க சுமங்கலி பெண்கள் செய்யக்கூடிய பூஜை அப்படிங்கிறதுனால கல்யாணம் ஆகாத பெண்கள் கண்டிப்பாக கலந்துக்கலாம். அவங்க வந்துட்டு இந்த கையில் வந்து கைத்தை வாங்கி கட்டிக்கலாம். அவங்களுக்கு சீக்கிரமாக திருமணம் கைகூடுன்னு சொல்லுவாங்க. அமங்கலமான நிகழ்ச்சிகள் நடந்திருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பூஜையை 22 நாட்களுக்கு தள்ளி வைக்கிறது நல்லது. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.